இருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாருடைய போஸ்ட் டேக் பண்ணி போகிற போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், சம் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு டைமுக்கு மேலே ஸ்டாப் பண்ணது வந்து எனக்கு ஒன்று வந்து என்னோட ஒர்க் எஃபிஷியன்சி இது பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொன்று எனக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதில் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. அதை விட முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம போடுற போஸ்ட்டில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது. என் கண்ணுக்கு தெரிய வந்ததுனால தான் நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணேன். அதை அப்படியே நிறுத்த ஆரம்பிச்சது, அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் பெருசாக வர்றதில்லை. ஐயோ என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதில்லை. நம்மளால எதுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டி வச்சிட்டேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, சிலர் நான் இந்த ஃபேஸ்புக் மேட்ரு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபேஸ்புக்கில் யாரோ என்னோட பேரை வச்சு ஐடி யூஸ் பண்ணி சில தவறான விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. அதை நான் அவங்க கண் பார்வை கொண்டு வந்தேன். அப்போது எனக்கு தெரியாது ஃபேஸ்புக் என்னோட அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்கு. நான் எப்பயோ போட்டு வச்சுருந்துருக்கிறேன். பட் அது ப்ரைவேட்டில் இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் என்னன்னா, ப்ரைவேட்டில் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை தவிர யாரும் ரிப்போர்ட் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியாது. அது எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் என்னோட அக்கௌண்ட்டை பப்ளிக்காக மாற்றினேன் ஃபேஸ்புக்கில். அதனால தான் நான் போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே வெரிஃபிகேஷன் வாங்கி வச்சுருந்தேன். அது பே பண்ணி தான் வாங்கி வச்சுருந்தேன். மாதம் இதுக்கண்டி வேறு 1400 தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்போது நான் வந்து அதை பப்ளிக்கில் எடுத்து விட்டால் மட்டும்தான், பப்ளிக்கில் வச்சா மட்டும்தான் மற்ற எல்லாராலையுமே அதை ரிப்போர்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண முடியுங்கிறதுனால தான் நான் அதை பப்ளிக்காக ஆக்கினேனே தவிர, அதை தவிர அங்கே எந்த ஒரு பர்சனல் ரீசனும் இல்லை. நாங்கள் எந்த ஒரு போஸ்ட்டுமே எதுவுமே ரிமூவ் பண்ணலை. அது போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்குது. நான் அதுலேருந்து சில ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ண நினச்சி தான் நான் அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஒன்ஸ் நம்ம டீஆக்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து அதை வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது என் கண் பார்வைக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு தான், அந்த ஒரு ரீசன்காண்டி தான் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்ன வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமில் சில பேஜஸில், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம், பட் என் கண் பார்வைக்கு இப்போ தான் நான் அது கிளியராக கேள்விப்பட்டேன். நான் வந்து அவங்க கிட்ட பேசுகிறதாகவும், அவங்க கிட்ட வந்து ரெகுலராக டாக் பண்ணிட்டு இருக்கதாகவும், அவங்க கிட்ட வந்து நான் போஸ்ட்லாம் போட சொல்கிற மாதிரியும் சிலர் யாரோ 1-2 பேரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சொல்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதில் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்களாங்கிறத யோசித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் பேசலை. பொதுவாக ஃபேன் பேஜஸ் மட்டும் இல்லை, நான் ஆடியன்ஸ் கிட்டையுமே யார்கிட்டையும் இப்போ பேசலை. நான் ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண, ஃபேன் பேஜஸ்லாம் நிறைய வந்த டைமில் எல்லாரும் ஸ்டோரி ஷேர் பண்ணாங்கன்னா ஐ ரெஸ்பாண்டட் தான். அண்ட் அவங்க எதாவது டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ ரிப்ளைட் தான். அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பேசியிருக்கிற ஒரே ஒரு ஃபேன் பேஜ் ஒரே ஒருத்தவங்க தான். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். அவங்க கிட்ட மட்டும் தான் நான் இது வரைக்கும் பேசியிருக்கிறேன். அதுதான் நான் யார்கிட்டையும் பேசினதில்லை. மோரோவர் அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயுமே பேசுறது இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து அவங்களே வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட மென்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இங்கே உள்ள வரலைங்கிறதுனால எனக்கு அது தெரியறது இல்லை. ஸோ ஐ மீன் நோட்டீஸ் இட். நான் என்னைக்கு வரணும் அன்னைக்கு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க ரிப்ளை பண்ணதாலுமே திரும்ப என்னைக்கு வரணும் அப்படி பார்த்தா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து என்னடா நீ உனக்குலாம் அனுப்புனா மெசேஜ் அனுப்புனா 7 வாரம் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி கிண்டல்லாம் பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என்னோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, ஸோ நீங்கள் ஏதாவது பேசுனா ஜஸ்ட் கால் பண்ணி பேசுங்க, அவ்வளோ. இதில் என்ன இருக்குது, இதுக்கு நான் இங்கே வரணும் அப்படின்ட்டு தான் நான் இன்ஸ்டாகிராம் வரல. அண்ட் மோரோவர் நான் இன்ஸ்டாகிராமில் நான் பெருசாக எதுவுமே வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணதில்லை. ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கை விட்டு எண்ணிடலாம், ஒரு கைக்குள்ளே அடைக்கிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ணது இல்லை. நான் இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு ஃபேன் பேஜ் கிட்டேயோ இல்லை ஒரு நார்மலாக வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் கிட்டேயோ யார்கிட்டயும் பெருசாக பேசுனது கிடையாது. இஃப் யூ ஹேவ் ப்ரூஃப் நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ ஒரு போஸ்ட் போட்டு என்ன டேக் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் என்னோட அக்கௌண்ட் உண்மையிலே ஹேக் ஆயிருக்குதா இல்லை நீங்கள் வேற யார்கிட்டயா பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வந்து அவர் என்கிட்ட பேசுறாரு பண்றாரு அப்படின்னா அது வந்து வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த பிரச்சனையை என் கண்ணுக்கு இது இப்பதான் தென்பட்டது. நான் அதனால தான் இமீடியட்டா வந்து உடனே லைவ் வந்தது காரணமே அதுதான். எந்த ஒரு ப்ரேயர் நோட்டிஃபிகேஷனும் கொடுக்காம உடனே வந்தது காரணமே அதுதான். ஸோ நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் ப்ரூஃப் ஜஸ்ட் போஸ்ட் இட் அண்ட் டேக் மீ. அப்போ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். ஏன் வந்து அதை மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் எதுவும் யார்கிட்டயும் எந்த ஒரு தப்பான விஷயமும் பேசிக்கிட்டு கிடையாது. எதுவும் நான் ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யூ கேன் போஸ்ட் இட் ஹியர் எனிவேர் எல்ஸ். ஒருவேளை அது நான் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு
நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் வேற யார்கிட்டயோ தப்பாக பேசியிருக்கீங்கன்னு, ஐ மீன் தப்பான பர்சன் கிட்ட நான் நினச்சி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. அந்த ஃபேன் பேஜ் மேபி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பார்க்குறப்போ மறக்காமல் பார்த்துருங்க, இந்த விஷயத்தை நோட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், நான் இன்ஸ்டாகிராமில் பெருசாக ஆக்டிவாக இல்லை, ஜஸ்ட் போஸ்ட் போடுறதோட ஓகே, அது ரொம்ப ரேராக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்னோட பேரில் யாராவது பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது நான் தானா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் வேற எதுவும் பேசியோ இல்லை உங்களை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷனோ எதுவும் ஷேர் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை சொல்கிறதுக்காண்டி தான் வந்து நான் இந்த லைவ் இமீடியட்டாக வந்தேன். ஸோ தட் பர்டிகுலர் ஃபேன் பேஜ் ப்ளீஸ், ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் இன்னொரு தடவை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் நீங்கள் நேரில் மீட் பண்ணிங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்கள் நேரில் மீட் பண்ணப்போ என்கிட்ட ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னீங்க, இதுதான் என்னோட ஃபேன் பேஜ்னு சொன்னீங்க. அண்ட் யூ கேம் ஏ கிஃப்ட். அதில் வந்து யாருக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களோ அதை நான் கொடுத்துட்டேன். அன்றைக்கி நீங்கள் ஸ்டேஜில் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இருந்தது, அந்த கொஸ்டினுக்கான இது வந்து நீங்களே வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே பேசிக்கிட்டது கிடையாது. அண்ட் கீழே திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்தப்போ மறுபடியும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தீங்க. அதை தவிர மறுபடியும் நீங்கள் என்கிட்ட வேறு எதுவுமே பர்சனலாக பேசிக்கிட்டது கிடையாது. பட் சம் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்கிட்ட ரொம்ப பர்சனலாக பேசினதா சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி வெளில நீங்கள் சொல்லி வந்துச்சா இல்லை எப்படி வந்துச்சா எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் கிளாரிஃபை வித் தட். அப்படி நீங்கள் என்கிட்ட என்ன பேசியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. என்கிட்ட பேசுனீங்களா இல்லை எதுவும் க்ளோன்னு வச்சு பேசிட்டீங்களான்னு தெரில. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகே? நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, பப்ளிக்காக இருக்கீங்க. ஸோ நான் ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலில் இருக்கிறேன். என் மேலே ஒரு அக்யூசேஷன் வருது அப்படின்னா, இஃப் இட்ஸ் ட்ரூ, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் எதுவுமே வெளியில் பேசிக்க மாட்டேன். அது உண்மையாக இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து கேள்வி கேட்பேன், சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பேன். நான் அப்படிப்பட்ட ஆள். ஸோ அதனால் கொஞ்சம் என்னை பற்றி வெளில சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்து யோசிச்சு உண்மையை சொல்லுங்கள். நான் உண்மையாக இருக்கிறேன், ஸோ உண்மையை சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். ரெண்டுமே சொல்லிட்டேன். அண்ட் மூணாவது இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் இங்கே சொல்லாமா வேணாமான்னு தெரியல. பட் ஓகே, நான் அது வந்து சின்னதாக சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்குது என்னோட லைஃப்பில். ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டெப் இன் டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் ஐ வில் அனௌன்ஸ் இட். உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டேஜில் லைஃப்போட அடுத்த கட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அது வந்து பை நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு நான் ப்ராப்பராக என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே, பட் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். ஸோ ஐ வில் லெட் யூ நோ சூன் அஸ் பாசிபிள். மேபி நெக்ஸ்ட் 15th டெஃபினட்டாக சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அதை மட்டும் நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். ஸோ என்ன தேவையில்லாமல் எதுலேயும் பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டு சொல்லி முடிச்சு விட்றாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே வருவோம். ரொம்ப நேரமாக கீழே எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க, உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. இப்போ நான் அதுக்கு வர்றேன். நான் சொல்ல நினச்ச கண்டென்ட்டை சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். கீழே நான் வர்றேன் இப்போ. ஸோ எல்லாம் ஹாய் சொன்ன எல்லாருக்கும் ஹாய். என் பையனுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள். ரம்யா கண்ணன் மேடம், ஹாப்பி பர்த்டே டு யுவர் சன். ஹாய் ஹாய். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அது 4 பேர் 4 விதமாக பேசினா தப்பு இல்லைங்க. 4 பேர் 4 விதமாக பேசுறத நமக்கு வந்து அது தேவையில்லாம நம்ம காத்துக்கு வர்றப்போ அதுக்கு நம்ம சொல்லிதானே ஆகணும். அதனால தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. வி ஆர் வெயிட்டிங் ஈக்கர்லி. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். அச்சோ, சஃபா ஷஃபிர், தேங்க்யூ ஸோ மச். வனிதா ஸ்ரீ, வணக்கம் சிஸ்டர். ஹாய் அண்ணா. ஹாய் மரிமாறன் சார், மாரிமாறன் சார். ஜீவா. ரகுவரன், சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? கிருத்விக், ஹாப்பி பர்த்டே டு யூ கிருத்விக். சந்தோஷமா இருங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளை நடந்துக்கணும், நல்லா படிங்க, தேவையானதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோகன பிரியா சந்திரசேகரன், யார் என்ன சொன்னாங்க? தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுங்கள். நான் சொல்லிடுறேன், சீக்கிரமாக சொல்லிடுறேன். பட் அது வந்து ப்ரையராக ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும், சும்மா சொல்லணும்னு வாய்ப்பேச்சால சொல்லக்கூடாதுன்னு நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் யாரும் எந்த சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்தும் வந்தோடனே ஐ இமிடியட்லி இன்ஃபார்ம் யூ ஆல். மை நேம் சொல்லுங்க அண்ணா. பிரேம் அஃபிஷியல். ஹாய் பிரேம் சார். நான் அப்படியே தான் இருக்கேன். சஜ்னா